ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 15, 2025. ஸ்வச்ச பாரத் அபியான் என்று தூய்மையான பாரதத்தின் அந்த திட்டமானது மிக அழகாக இருக்கிறது. வெளிப்புறமாக அனைவருமே சுத்தம் செய்கிறார்கள், செய்தே ஆக வேண்டும். ஆனால் நமது மனதினை சுத்தமாக்குவது இதுவும் கூட இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எப்போது மனிதரின் சித்தம் பரிசுத்தமாக இருக்குமோ அப்போது வெளிப்புறமான சுத்தம் அவரை மிகவும் கவர்ந்தெழுக்கும். மேலும் அவர் எங்குமே குப்பைகளை கொட்ட மாட்டார், மாறாக இருக்கும் குப்பைகளையும் சுத்தம் செய்வார். எனவே நாம் அனைவரும் வெளிப்புறமான சுத்தத்தின் கூடவே உள்ளிருக்கும் மனதின் சுத்தத்தின் மீதும் கவனம் செலுத்துவோம். நாம் நமது மனதில் புத்தியில் என்னவெல்லாம் சேர்த்து கொண்டு விட்டோம்? ஏன் நம் மனதிற்கு அமைதி கிடைக்கவில்லை? ஏன் பலரும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்? இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால் புத்தியில் நிறைந்திருக்கும் குப்பை கோலங்களே ஆகும். உங்களது மனதையும் புத்தியையும் பரிசுத்தமாக்க வேண்டும். கவனம் செலுத்துவோம். யார் மீதாவது நமக்கு பொறாமை இருக்கிறதா? யாரை பற்றியாவது வெறுப்புணர்வு இருக்கின்றதா? பிறர் மீது பகைமை உணர்வு இருக்கிறதென்றால், பழிவாங்கும் உணர்வு இருக்கிறதென்றால் நமது மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஒருவருக்காக சுபமற்ற எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன என்றால், பிறரது சொத்தின் மீது உங்களுக்கு பார்வை இருக்கிறதென்றால், செல்வத்தின் மீது உங்களுக்கு பார்வை இருக்கிறதென்றால், பிறரது பங்கின் மீது உங்களது பார்வை இருக்கிறதென்றால் நாம் சுகமாக இருக்க முடியாது. கவனம் செலுத்துவோம். பிறருக்கு சேர வேண்டிய பங்கை உண்ட யாருமே நிம்மதியாக இருந்ததில்லை. உலகில் மனிதர்கள் பிறருடைய பங்கை அபகரிப்பதற்காக மிகப்பெரிய அனர்த்தங்களை செய்து விடுகிறார்கள். பின்னர் அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களுக்கும் அதுவே நடக்கின்றது. கர்மத்தின் சட்டம் இதுவே ஆகும். எனவே நமது சித்தத்தை சுத்தப்படுத்துவோம். அவ்வாறு செய்வோமானால் அப்போதுதான் பகவான் வந்து நம் மனதில் வாசம் செய்வார். ஞான ரத்தினங்கள் நமது புத்தியில் தங்கும். நாம் அனுதினமும் கேட்கிறோம் அல்லவா? பரிசுத்தமான புத்தியில் தான் ஞான ரத்தினங்கள் தங்கும். புத்தி என்ற பாத்திரம் சுத்தமாக இல்லை என்றால் நாம் எதையும் அனுபவம் செய்ய முடிவதில்லை. எனவே சற்று கவனமாக சோதித்துக் கொள்வோம். எனது புத்தியை நான் சுத்தமாக்கி இருக்கிறேனா? அப்போதுதான் இதில் நாம் அனைத்து பொக்கிஷங்களையும் நிறைக்க முடியும். மகிழ்ச்சியின் பொக்கிஷம், அமைதியின் பொக்கிஷம், அன்பின் பொக்கிஷம், ஆசிகளின் பொக்கிஷம், சுப பாவனைகளின் பொக்கிஷம், இவை அனைத்தும் நமது மிகுந்த அழகான பொக்கிஷங்களாகும். மற்றும் ஒரு அழகான பொக்கிஷம் என்னவென்றால் உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம். அது நமது மிகப்பெரிய சொத்தாகும். திருப்தி தன்மையின் பொக்கிஷம். இவை அனைத்தையும் நாம் சுயத்திற்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். எனவே புத்தியை பரிசுத்தமாக்கி நமது பாத்திரத்தை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவோம். அதன் மூலம் அனைத்து பொக்கிஷங்களும் அதில் நிறைய முடிய வேண்டும். சில நேரம் என்ன நடக்கிறது என்றால், பொக்கிஷங்கள் நிறைகின்றன, ஆனால் சீக்கிரமாகவே காலியாகியும் விடுகிறது. மகிழ்ச்சி வந்தது, பின்னர் சிறிது நேரத்திலேயே சென்று விட்டது. அவ்வாறு நம் புத்தியில் எந்த ஓட்டையும் இல்லாமல் இருப்பதற்கு கவனம் செலுத்துவோம். எந்த பலவீனங்களின் வழியாகவும் நமது பொக்கிஷங்கள் கசிந்து விடக்கூடாது. புத்தியை பரிசுத்தமாக்குவோம். மேலும் யோகத்தில் நிலைத்திருந்து புத்தியை தெய்வீகமாகவும் ஆக்குவோம். பாருங்கள், அனைவராலும் யோகியாக முடிவதில்லை. யோகம் என்பது எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் என்றால் அதில் நிரந்தரமாக வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. யோகத்தின் பாதையில் பலவிதமான தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை விலக்குவதற்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த பாதையில் பயணமே நின்று விடுகிறது. அவ்வப்போது வீணான எண்ணங்கள், அவ்வப்போது தனிமையின் உணர்வு, யோகம் செய்வதற்கு ஆர்வமின்மை, அதிகாலை எழுவதில் ஆர்வமின்மை, இவை அனைத்தும் யோகத்தின் பாதையில் வரக்கூடிய பலவிதமான தடைகளாகும். எனவே அனுதினமும் வழிகாட்டுதலை பெறுவோம். மேலும் நல்ல யோகியாக ஆவோம். இன்று முழு நாளும் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். மேலே பார்ப்போம். தூய்மை சக்தியின் சூரியனாகிய பாபா வீற்றிருக்கிறார். நானும்
மாஸ்டர் தூய்மை கடலாவேன். நாங்கள் இருவரும் இணைந்து விட்டோம். அவரது தூய கிரணங்கள் என்னில் நிறைகின்றன, பின்னர் முழு உலகிலும் பரவுகின்றன. இவ்வாறு இந்த பயிற்சியை முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.